ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நீயா நானா எபிசோட் லாஸ்ட்டாக 25th ஆகஸ்ட் லான்ச் ஆனது. படிச்சுக்கிட்டே வேலை பார்க்கறதுல என்ன சிரமம் இருக்கு? உடம்பு ரொம்ப வலிக்கும். இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான வேலை. கூலி வேலை. சிறு வயதிலிருந்தே வேலை பார்த்து கொண்டே படிக்கும் மாணவர்களின் வாழ்க்கை பேசப்படுகிறது. நீயா நானால ஒரு எமோஷனலான எபிசோட்னா இந்த எபிசோட் தான் சொல்ல முடியும். இது வந்து இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டாக வேற போயிட்டுருக்கு. லைஃப்பில் எவ்வளோவா கஷ்டம் வந்தாலும் நமக்குலாம் என்னடா கஷ்டம், இந்த ஷோ இந்த இதை பார்த்தானா தான் தெரியுது. நம்மளாம் வந்து ஒரு இதே இல்லை. நம்மளுக்குன்னு ஒரு அம்மா இருந்திருந்தா இந்த வேலைக்குள்ள என்ன விட்டுருக்க மாட்டாங்க. அம்மா தவறிட்டாங்களா? நம்ம சின்ன வயசுலலாம் நம்ம எவ்வளோ ஜாலியாக இருந்திருப்போம், இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சிருக்கோமாங்கிறதே நினச்சி பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி கஷ்டத்தில் இந்த சின்ன வயசுலேருந்தே அவங்க அனுபவிச்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ, இன்னுமே அனுபவிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அவங்க பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையும் அப்படியே எல்லாருக்குமே வந்து கண் கலங்க வைக்க பதிவாக தான் இருந்துச்சு. அதோட ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு அந்த வீடியோ. அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த வீடியோத்துலேருந்து நம்ம நிறையா கற்றுக்க வேண்டிய விஷயம் இருக்குது. லைஃப் எல்லாத்துக்குமே கஷ்டம்தான். என்னடா வாழ்க்கை, மயிர் வாழ்க்கை, மயிர் மாதிரி. ஆக்சுவலாக நான் வந்து இதை வந்து இன்ஸ்டா பதிவில் பார்த்தேன். சரி நீ என்ன பண்ணலோ இந்த எபிசோடு வந்திருக்கு போல அப்படின்னு சொல்லி நானும் ஹாட்ஸ்டாரில் நேற்று தான் பார்த்தேன். நேற்று பார்த்து ஃபுல்லி எமோஷனல் ஆகிட்டேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். வாழைத்தார் தான் சார் சம்பு. நீங்களும் வாழைத்தார் தூக்குறீங்க? 2 தார் சம்பு சார். ஒரு நாளைக்கு 30,000 அப்படி சம்பேன். எவ்வளவு நேரம் இந்த வேலை பார்ப்பீங்க சார்? இது வாரத்தில் 5 நாள் காலேஜ் இருந்தால் 3 நாள் காலேஜ் போயிட்டு மீதி 4 நாள் தார் சம்பு வைப்போம் சார். கண்ணுல கொஞ்சம் எதுவும் பிரச்சனை இருக்கா? ஒரு பக்கம் ஒரு மாதிரி இது பண்ணுது. அது தூக்கம் இருக்கா சார்? சில அதான் கேட்குறேன். தூக்கம் இல்லாதனால அந்த மாதிரி சார். நைட்டுக்கும் இது ரிசர்வ்க்கு வேலைக்கு போகிறோம் சார். சில டயத்தில் காலேஜ்லேயும் போய் தூங்கிறோம். அப்படி எத்தனை வருஷமா இந்த வேலை பார்க்குறீங்க? நான் 7th வேலை பார்க்க சார். இப்போ காலேஜ் படிக்கிறீங்க? ஆமாம், டிப்ளமோ படிக்க சார், 2nd இயர். அங்கே கொடுங்க. அங்கே செங்கல் சூளையில் வேலை பார்க்குறேன். செங்கல் சூளை எந்த ஊர்? அங்கே கள்ளக்குறிச்சி. இந்த வயசுலேருந்து இந்த செங்கல் வேலை சூளையில் வேலை பார்க்குறீங்க? எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து. நினைவு தெரிஞ்சதுலேருந்தா? அப்போ என்ன வேலை பார்த்தீங்க? ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கப்ப? அப்போ இது அந்த கல் மேலே போகிறதுக்காக மண்ணெல்லாம் சளிச்சு கொடுப்பேன். அவர் போய் அந்த கல்லில் இருக்க பிசுலாம் இல்லாமல் சீவணும். அதெல்லாம் தூக்கி அந்த கல்லுலாம் காய வைக்கிறதுக்காக அடுக்கணும். என்ன வேலை பார்க்குறீங்க? மார்க்கெட் லோடு ஏற்றுறீங்களா? 9 மணிக்கு போயிடுவோம் சார். நைட்டு 4 மணிக்கு வந்துடுவோம். இது 9 மணிக்கு போய் 4 மணி வரைக்கும் ஏற்றுவீங்க? ஆமாம் சார். நைட்டு ஃபுல்லாக லோடு ஏற்றுவீங்க? ஆமாம். பெட்டியில் மல்லி வரும். பெட்டியிலேருந்து கடையில் இறக்கி வச்சுட்டு அதை தனித்தனி கடைக்காக போடணும் சார். சாக்கில் போட்டு 9-4னா அப்புறம் வந்து படிக்கிறது, காலேஜுக்கு போகிறது, தூங்குறது எப்போ சார்? தூங்கிடுவேன். நான் வந்து காலையில் 7 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பி காலையில் 8 மணிக்கு காலேஜ் போயிடுவேன் சார். சாயந்தரம் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் தூங்குவேன் சார். அப்புறம் அம்மா வீட்டில் கொஞ்சம் இட்லி கடை வச்சிருக்காங்க பக்கத்துலேயே. அந்த கடைக்கு கொஞ்சம் வேலை பார்த்துட்டு திருப்பி மார்க்கெட் போயிடுவேன் சார். இப்போ அந்த இதுலேயும் சாயந்தரம் ஒரு வேலை இருக்குது 4 to 6 அப்புறம். அப்போ படிக்கிறது எப்படி? ஊடால காலேஜ் டேட்டு தான் சார். 9லேருந்து 4 மணி வரைக்கும் வேலையா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் தூங்குறாங்க. நம்மலாம் பார்த்தீங்கன்னா தூங்குறதே 2 மணி, ஃபுல்லாக மொபைல் பார்த்துட்டு இருக்கோம். அந்த இடத்துல இவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க. அப்பா அம்மா இல்லை சார். அம்மா நான் பிறந்த 40 நாள் இறந்துட்டாங்க. அப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாரு. டச்சில் இல்லை. ஸோ நீங்கள் சின்ன வயசுலேருந்தே நானும் அக்கா மட்டும்தான். 2 அக்காவும் தனியாக தான் வளர்ந்தாங்க. அக்கா வந்து 2 பேருமே வந்து ஹாஸ்டலில் படிச்சு வளர்ந்தாங்க. ஸோ நம்ம தான் எல்லாத்தையும் எடுத்து செய்யணும். இப்போ நான் 4 வருஷம் படிக்காமல் இருந்த காரணமே வீட்டில் படிக்க சூழ்நிலை இல்லைன்றதான் நான் படிக்காமல் இருந்தேன். எங்கள் அக்கா வேலைக்கு போய் நீ மட்டும் ஏன் படிக்காமல் இருக்க, நான் வேலைக்கு போகிறேன்ல, நீ முடிஞ்சளவு படி அப்படின்னாலும் காலேஜ் ஃபீஸ் கட்டினாலுமே வந்து சார் அன்றாட வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு வந்து வருஷத்தில் ஒரு நாள் ஃபீஸ் கட்டிடலாம் சார். ஆனால் டெய்லி சாப்பிட்றது வந்து ரொம்ப கஷ்டம் சார். ஓடி தான் சார் ஆகணும். அக்காக்கள் தலையெடுத்து உங்களை படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம் சார். இல்லை, நானும் அந்த மாதிரி இடத்துல இருந்து தான் வந்தேன். நான் வந்து 8th படிக்கிற வரைக்கும் என்னைய படிக்க வச்சுட்டு இருந்தாங்க. மாமா தான் படிக்க வச்சாங்க. அம்மாவோட அண்ணன் 3 பசங்க மாமாக்கு. நானும் அக்காவும் 2 பேரும். தம்பி பையனால அவனை எடுத்துட்டு போயிட்டாங்க அப்பா வீட்டு சைடு. அப்பா எடுத்துட்டு போயிட்டாங்க. நானும் அக்காவும் பொண்ணுனால மாமாவே பாத்துக்கிட்டாங்க. ஸோ அப்போ 3 பேருக்குமே வீடு சின்ன வீடு தான், இடம் பத்தாது. அதனால மாமா என்ன பண்ணிட்டாங்க, நம்ம ஆர்ஃபனேஜ் இருக்குல்ல அதில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க திருநெல்வேலியில். ஸோ நானும் அக்காவும் அங்கேருந்து தான் 9th to 12th படித்தோம். அங்கேருந்து அப்படியே முடிச்சுட்டு 12th முடிச்சதுக்கப்புறமா காலேஜ் முடித்தோம். 3 years காலேஜ் முடிச்சுட்டு நான் கேம்பஸ்லேயே செலக்ட் ஆகிட்டேன். இப்போ ஒரு MNC கம்பெனியில் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 6 years ஆயிடுச்சு நான் ஒர்க் பண்ணி. நான் ஒரு நல்ல ஸ்டேஜில் தான் இருக்கேன். ஆனாலும் அவன் இன்னும் இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லும்போது இன்னும் கஷ்டமா இருக்கு. 2 அக்காவுமே எனக்கு 2 அம்மா மாதிரி தான் சார். ஏன்னா நான் அம்மா பார்த்ததில்ல. அம்மா இருந்தால் இப்படி தான் இருந்திருப்பாங்கன்னு நான் அக்கா பார்த்துப்பேன். ஆனால் நீங்களாம் பேசுறதை கேட்குறப்ப தான் கஷ்டம் வாழ்க்கையை நினைக்கிறவங்களுக்குலாம் தோணும், நம்மளாம் வாழ்க்கையில் கஷ்டமே படலை அப்படின்னு. இதில் இன்னொரு பையன் பேசுனதான் ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. அது எல்லாருக்குமே பசங்களாக பிறந்த எல்லாருக்குமே வந்து அம்மாவை இப்படி பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கணுங்கிற ஃபீலிங் வந்து அவன் சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஃபுல்லி எமோஷனல் ஆகிடும். அந்த இது பார்க்கலாம். நான் பழக்கடையில் வேலை பார்க்கேன் சார். நான் கஸ்டமருக்கு போட்டு விடுவேன் சார், பழம் போட்டு விடுவேன். அது போக வெயிட் தூக்கணும் சார். வெயிட் தூக்கணும்னா பழ மூட்டையை தூக்கணும் சார்.
ஒரு ஒரு மூட்டை 10 கிலோ இருக்கும் சார். நான் ஒரு மூட்டையாக தூக்கும்போது இந்த தோள்பட்டையில் தான் தூக்குவேன். தோல் பெயின் ரொம்ப இருக்கும் சார். அதெல்லாம் வீட்டில் சொல்லிக்கிட மாட்டேன் அவ்வளோவா. ஒரு மாதிரி ஒரு கழிச்சே பேசுறீங்களே, அந்த வலி இருக்கான்னு? என்கிட்ட வலி ரொம்ப இருக்கும் சார். எனக்கு அடிக்கடி இருக்கும். எப்பவுமே எனக்கு கிட்ட ரொம்ப பெயினாக இருக்கும். எவ்வளவு நேரம் வேலை பாக்குறீங்க? 5:30 போவேன் சார். 10 மணி வரை வேலை இருக்கும் சார் எனக்கு. 10 மணிக்கு அப்புறம் பஸ்ஸை விட்டுட்டேன்னா நடந்தே போயிடுவேன் வீட்டுக்கு. எவ்வளவு தூரம் நடந்து போவீங்க வீட்டுக்கு? ஒருவேளை பஸ் கிடைக்கலனா? சார் பஸ் கிடைக்கலன்னா 3 கிலோமீட்டர் இருக்கும். நடந்து போவீங்களா? அப்ப என்னெல்லாம் யோசிச்சுக்கிட்டு போவீங்க? சார் எங்கள் அம்மாவை நல்ல இடத்துல உட்கார வைக்கணும், நல்ல வீடு கட்டி உட்கார வைக்கணும், நான் ஒரு நல்லா படித்து வேலைக்கு போகணும். எங்கள் அப்பா படுற கஷ்டத்தோடு எங்கள் அப்பா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி ரொம்ப யோசிச்சுட்டு நடந்து போவேன். அப்படியே வீடு வந்துடும் சார். தெய்வம் மாதிரி அவங்க அப்பா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒத்தியில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, நம்ம ஒரு வீட்டு செலவுக்காவது பார்த்து செய்யணும். இப்போ 2-3 மாசமா வேலை பார்த்து துட்டு சேர்த்து வச்சு எனக்கு ஒரு கம்மல் எடுத்து கொடுத்துருக்கேன். சாமி எடுத்து கொடுத்த கம்மல்னு நான் பெருமையாக எல்லாத்துட்டையும் சொல்வேன். யார் எடுத்து கொடுத்தாலும் பையன் அம்மாவுக்கு எடுத்து கொடுக்குறேங்கிறது ரொம்ப ஸ்பெஷல். அவங்க சொல்கிறப்ப தெரியுது, அவங்க கண்ணில் எவ்வளோ ஆனந்தம் தெரியுது. பையனை ஏன் இப்போ முழுக்க படிப்புக்குள்ளே விட்டுறக்கூடாது? அவனுக்கு வேலைக்கு போகணும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நம்ம வெளிப்படையாவே பேசுவோம், உங்க அன்பு எனக்கு புரியுது. ஆனா உங்களுக்கு வீட்டில் உட்காந்து கொஞ்சம் நிம்மதியா கொஞ்சம் ஓய்வா படிச்சா நல்லா இருக்கும்னு தோணிருக்கு தானே? வேலைக்கு போறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் வேலைக்கு போறீங்களா, இல்ல வேலைக்கு போகலைன்னா இன்னும் நல்லா படிக்கலாம்னு நினைக்கிறீங்களா? சார் ஆமாம் கண்டிப்பாக. வேலைக்கு போகலைன்னா அவர் கொஞ்சம் நிம்மதியா படிப்பாரு. இல்ல சார், நாங்க அதை சொல்லத்தான் சார் செய்யறோம். சொல்லத்தான் செய்யறோங்கிறது வேற. இப்ப இந்த போய் வேலைக்கு போகலாம் குடும்பமே ஏங்காதா? இல்ல அப்படிலாம் இல்ல இல்ல இல்ல. ஆனா நாங்க எதுவுமே வெளிக்காட்டல அப்படின்னாலுமே அவங்ககிட்ட எதுவுமே சொல்லல அப்படின்னா அவனுக்கு எல்லாமே அவனா புரிஞ்சுக்கிட்டா சார். நீங்க வெளிக்காட்டல, ஆனா அவன் புரிஞ்சுக்கிட்டான்ல. அவன் வயசுக்கு இவ்வளவு பெரியவங்க வெளிக்காட்டாதது அந்த பையன் புரிஞ்சுக்கிட்டான். ஆனா சின்ன பையன் வெளிக்காட்டலன்னா அம்மா அப்பாக்கு புரியாதா? அப்ப இப்ப சொல்லுங்க, கண்டிச்சு சொல்லுங்க. ரமேஷ், நீ இனிமே அங்க கடைக்கு வேலைக்கு போக வேண்டாம் தம்பி. படிப்பு முடிச்சுக்கோ, அதுக்கு பிறகு பாத்துக்கிடுவோம். சரிம்மா. சரிம்மா. இப்ப மூட்டையை தூக்கி போட்டுட்டுமா? தூக்கி போட்டாலும் சார். மூட்டையை தூக்கிட்டு வாங்க இங்க தம்பி. இன்னைக்கு இங்க போட்டு தூக்கி போட்டு கழிச்சு விட்டுருவாங்க. தூக்கி சந்தோஷமா தூக்கி வீசி போற. அவ்வளவுதான், இனி தூக்க வேண்டியது புக்கு தான். கோபினுக்கு ஹேட்ஸ் ஆஃப். நல்லா செம்மையா பேசியிருக்காரு. இது என்ன சொல்றதுன்னே தெரியல. வாழ்க்கையில் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்டு வரப்போ ஒரு ஹை பொசிஷனில் வரப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கடந்து வந்த பாதைகள்லாம் நினைக்கிறப்ப அவங்க நம்மளாம் இவ்வளோ கடந்து வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு பெருமையாக இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பதிவு தான் இந்த லேடி பேசியிருப்பாங்க. அந்த லேடி பேசின வீடியோ பாருங்கள். அதாவது படிச்சுட்டே வேலையெல்லாம் பார்த்து வர்றாங்கல்ல, பெரும்பாலும் உங்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கு? இப்போ அந்த பக்கம் பேசின எல்லாருங்களையும் பார்க்கும்பொழுது என்னோட சின்ன வயசு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. எங்கள் ஊர் ஃபுல்லாகவே விவசாயம் பண்ணுவாங்க, குத்து வேலைக்கு போவாங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போது 8ஆவதுல அப்பா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக படித்ததெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் தான். 10th நல்ல மார்க் எடுப்பேன். சித்தப்பாட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்டாங்க, பாப்பா மேலே படிக்க வைக்கணும், என்ன படிக்க வைக்கலான்ட்டு. ஒரே வார்த்தை தான் சொன்னார், பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு படிப்பு, போய் வேலைக்கு அனுப்பு அப்படின்ட்டாங்க. ஸோ எனக்கு எங்கள் அம்மாவுக்கும் அது ஒரு ரொம்ப பெரிய கஷ்டமாக போயிருச்சு. 12th முடிச்சு 1 year பிரேக்கு. அவங்க போன எல்லா வேலைக்கும் என்னையும் கூட்டிகிட்டே போனாங்க. ரோட்ல கிராஸ் பண்ணி அந்த NH5 ஹைவேவை கிராஸ் பண்ணி போகும்போதெல்லாம் நம்மளும் இப்படி ஒரு நாள் போகுமா வேலைக்கு அப்படின்ட்டு தோணிட்டே இருக்கும். அது எனக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு முடிவாகவே விழுந்துருச்சு. முதல்ல வீட்டில இருந்து வெளியில போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே டெய்லரிங் கிளாஸ் சேர்த்து விட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து அப்படியே டெய்லர் கடையில சேர்ந்தேன். அதுல ஃபீஸை வச்சு டைபிஸ்ட் பண்ணேன். ஸ்டெனோவா இருந்து லாயர் கிட்ட ஒர்க் பண்ணேன். அங்க இருந்து தான் அவருடைய கைடன்ஸ்ல தான் நான் கரஸ்பாண்டன்ஸ்ல டிகிரியே போட்டேன். இப்போ மாஸ்டர் டிகிரி பண்ணி டெட் அட்டெண்ட் பண்ணி கவர்மெண்ட் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கவர்மெண்ட் டீச்சர். எங்களோட ஃபேமிலியில நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். அவங்க சொல்றது 100% உண்மை. அது அவங்க ஹோம் டவுன்லேயே இருந்தாங்கன்னா அவங்க இவ்வளோ பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸராக வந்திருக்க வாய்ப்பு இல்லை. அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் அங்கே உள்ள ஸ்ட்ரகிள்ஸ் ஒன்றா கற்றுக்கிட்டு அதுலேருந்து மேம்பட்டு தான் இப்போ ஹை பொசிஷன் வந்திருக்காங்க. இப்போ அவங்க ஊருக்கு போனாலுமே அதோட அவங்களோட பெருமை அந்த இதெல்லாம் பாடுறா இவங்களோட பிள்ளை இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறப்போ ஒரு சம பெருமையாக இருக்கும். அந்த இதுதான் இதில் போட்டிருக்காங்க. டோட்டல் மொத்தமாக இந்த ஷோ இந்த எபிசோடு எல்லாருமே கண் கலங்க வச்ச பதிவு. இது வீடியோ இது முடிஞ்சு நிறைய பேர் நிறையா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த இளைய தளபதி அவங்க கட்சி சார்பிலேருந்து அவங்க நட்பணி மன்றம் அந்த மாதிரி இதை வச்சு அந்த பையனுக்கு என்னென்ன தேவை ஃபஸ்ட்டு அவங்க அம்மாவுக்கு ஒரு பெட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நல்ல விஷயம். இந்த மாதிரி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இனிமேட்டு வரக்கூடாது. இந்த மாதிரி கஷ்டங்கள் நிறைய பேர் பட தான் செய்கிறாங்க. அவங்களாம் ஏதாவது அரசு தரப்பில் ஏதாவது உதவி பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இசையமைப்பாளர் தமான் வாரிசு படம் அந்த மியூசிக்லாம் டைரக்ட் பண்ணார்ல, அவர் இந்த மாதிரி
இந்த பையனோட டீட்டெயில் அனுப்புங்க, நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பதிவை ட்வீட் போட்டிருக்காரு. அதுவும் வந்து பாராட்டக்கூடிய விஷயம். ரீசெண்டாக வந்து இந்த நார்த் சைடில் வந்து ஒரு பையன் வந்து ஐஃபோன் வாங்கணும்னு சொல்லி அவங்க அம்மாவை அடம் பிடிச்சி, அவங்க அம்மாவை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கோயிலுக்கு வெளியில் பூ விற்கிறவங்க தான். அந்த பூவெல்லாம் விற்று இவனுக்கு வந்து காசு கொடுத்து ஐஃபோன் வாங்குற மாதிரி ஒரு வீடியோ பதிவு இருந்துச்சு. அந்த பையன்லாம் இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் நல்லா உருப்படணும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு யாரை புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த விடைபெறுவது YV Studio. டாட்டா பை பை. See you on next video.